ரதிய காடுப்படியில் எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பிடிச்ச குக்கும்பர் தோசை செய்ய போகிறேன் அக்கா. அன்றைக்கி குக்கும்பர் எப்படி துருவி வச்சுருக்கிறேன், வெள்ளரிக்காய் தோலை சீவிட்டு கொஞ்சமாக கேரட்டு ரெண்டும் போட்டால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரதிய காடுப்படியில் அக்கா வீடியோ வந்து 65 தோசை வெரைட்டி ஆஃப் தோசை செஞ்சுருக்கேன். இது 66 66வது தோசை. அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது, அவ்வளோதான். அக்கா கல் காய வச்சுட்டு நம்ம மாவு எவ்வளோ தூரம் இழுக்கணுமோ நைஸாக இழுத்துக்கோம். இப்போ மாவு நைஸாக இழுத்தாச்சு. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த குக்கும்பரை துருவி வச்சது கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும், ஒரு மாதிரி சதன்னு தண்ணி சத்தாக தான் இருக்கும். குக்கும்பரு துருவினோடனே இங்கே பாருங்கள் தண்ணியோடு தான் இருக்கும். இதை நம்ம நல்லா இப்போ சூடு ஆகாது, ஏன்னா சிம்மில் வச்சுருக்குறோம், கையெல்லாம் சூடு வராது. அதனால் இப்போ நல்லா பரப்பி விட்டுருலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனியன் தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனியனோட இது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நல்லா பறித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டை மேலே போட்டிங்க. கேரட்டுக்கு பிடிக்காத குழந்தைங்க நிறைய குழந்தைங்களுக்கு கேரட்டு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு தான் கேரட்டு பிடிக்காது. அதனால் நம்ம கேரட்டு மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவோம். இது அக்கா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பண்ணுறதுனால இன்னும் கைக்கு சூடெலாம் கண்டிப்பாக வராது. நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீ ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டேன் அக்கா, ஃபினிஷ் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். பாதி குக்கும்பர் எடுத்தேன், ஒரு முழு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்தேன், அவ்வளோதான். இப்போ அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன், நீங்கள் வந்து வாசனை இல்லாத ஆயில் கண்டிப்பாக விடாதீங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா கீ விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு. இது அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஸ்பீடு வேணாம். இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுருவோம், கொஞ்சமாக மிளகுத்தூள். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா கூட கொஞ்சம் தூவிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நான் கொஞ்சமாக தூவிருக்கேன் குழந்தைங்களுக்குங்கிறனால. இப்போ வந்து சால்ட் அக்கா கொஞ்சமாக போடுறேன், அது ஒரு அரை சிட்டிகை மாதிரி சால்ட்டு, ஏன்னா நம்மளுக்கு தோசை மாவில் சால்ட் இருக்கும், அரை சிட்டிகை தான் போதும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அடியில் பாதி வேகும்போதே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா மேலே உள்ள கேரட்டும் குக்கும்பரும் ஆவிலே வெந்துடும். நீங்கள் பெரட்டி போட்டு கொடுக்குறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியான தோசை. மூடி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கப்பா, தெரியுதா? இவ்வளோ சிம்மில் வைக்கணும் மூடி போட்டதுக்கப்புறம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். மேலே வந்து ரொம்ப வேகாமல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எடுத்துடலாம், மேலேயும் வந்துருச்சு, கேரட் நேரம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். இப்போது நம்ம தோசையை எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுக்கு காம்போ குழந்தைங்களுக்கு பொடியும் கீயும் வச்சு, இட்லி பொடி கீ வச்சு கொடுத்துருங்க. அக்கா வீட்டில் ரதிய காடுப்பில் அரைச்சது போட்டிருக்கிறேன். ரைஸ் பொடி மாதிரி, ரைஸ் பொடி எல்லாத்துக்கும் சேர்த்து 2 in 1 பொடியாக தான் போட்டிருக்கேன். அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றி கீ ஊற்றி கொடுத்துடலாம். இது வந்து ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு, இன்றைக்கி அதுதான் அக்கா வந்து இந்த தோசைக்கு தொட்டுக்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் கீழே அடியில் மொறுன்னு வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அந்த குக்கும்பர் தோசை செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக மூடி போட்டே வேக வைங்க, அப்போ தான் நல்லது குழந்தைங்களுக்கு. திருப்பி போட்டோம்னா நம்ம அந்த வெஜ்ஜுடைய சத்து போயிடும். தேங்க்யூப்பா. இது வெரைட்டி ஆஃப் தோசை 66. எங்கள் அக்கா அடுப்படியில் போய் 65 தோசை, இப்போ 66 எல்லா தோசையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள் அக்கா, அடுப்படியில் போய் பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தோசையெல்லாம். எல்லாம் ரொம்ப சீக்கிரம் குயிக்காக செய்கிற தோசைங்க தான் எல்லாமே. தேங்க்யூ.